வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு ஆன்மீகம் தெரிந்ததில் தெரியாதது. நமது உடம்பிலே பல வகையான உறுப்புகள் இருக்கின்றன. அவற்றில் நம்பர் 1 உறுப்பு, பிரதான உறுப்பு, நிகர் இல்லாத உறுப்பு என்று சொல்ல வேண்டுமென்றால் எதை சொல்லலாம்? கொஞ்சம் அப்படி நினைச்சு பாருங்களேன். ஓகே, அது வேறொன்றும் இல்லை, மூளைதான் நம்பர் 1 உறுப்பு, பிரதான உறுப்பு. அதற்கு ஈடு இணை இல்லாத உறுப்பு மூளைதான். அது எப்படி? வெரி சிம்பிள். செயற்கை கை வந்தாச்சு, செயற்கை கால் வந்துருச்சு, செயற்கை சிறுநீரகம் கிட்னி வந்துருச்சு, செயற்கை ஹார்ட் இதயம் அதுவும் வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனால் செயற்கை மூச்சு ஓட்டம் கூட வந்துருச்சு. அண்டர்ஸ்டாண்ட்? மூளைக்கு மாற்றாக ஏதாவது செயற்கை மூளை வந்திருக்குதா? நோ, வரலையே. ஆகவே அது பிரதானம், நம்பர் 1. இன்னொரு காரணம், இந்த மாற்று சிகிச்சை மாற்று அறுவை சிகிச்சை சொல்கிறோமா இல்லையா? இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன், இந்த உறுப்பை எடுத்து விட்டு மாற்றி என்ற ஒரு சிகிச்சை, அதே உறுப்பை பொருத்தி விடுவது டிரான்ஸ்பிளான்டேஷன். கிட்னிக்கு வந்துருச்சு, ஹார்ட்டுக்கு வந்துருச்சு. அண்டர்ஸ்டாண்ட்? மூளைக்கு செஞ்சிருக்கோமா? இன்னும் அது போன்ற ஏற்பாடு கிடையவே கிடையாது. த ஹோல் பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் இதுவரைக்கும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஆகவே தான் இதை நாம் பிரதானம் என்று சொல்லுகிறோம், நம்பர் 1 என்று சொல்லுகிறோம், நிகர் இல்லாதது என்று சொல்லுகிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? இன்னொரு காரணமும் உண்டு. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவும், அண்டர்ஸ்டாண்ட், ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு உறுப்புகளுடைய இயக்கத்திற்கும் மூல காரணமாக இருப்பது இந்த மூளைதான். It gives orders and it gets orders. அத்தனையும் இதுதான் செய்கிறது. அண்டர்ஸ்டாண்ட்? ஆக இந்த வகையிலே பார்த்தாலும் கூட அது நம்பர் 1 தான். ஓகே, உங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மூளையில் எத்தனை செல்கள் இருக்கிறது என்று தெரியுமா? எத்தனை செல்கள்? 20 ட்ரில்லியன் செல்கள் இருக்கிறது. எத்தனைங்க? 20 ட்ரில்லியன் செல்கள். 20 ட்ரில்லியன்னா எப்படி? ஓகே, கோடி இன்ட்டு கோடி இன்ட்டு 2000 பெருக்கி என்ன வருகிறதோ அத்தனை செல்கள் 20 ட்ரில்லியன். அண்டர்ஸ்டாண்ட்? இத்தனை செல்கள் இருக்கிறது. ஓகே, அப்புறம் என்ன இதில் ஒரு முக்கியம்? நரம்புகள் மூலமாகத்தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நரம்புகள் எதுவாக இருக்கிறதுன்னு சொன்னால் நார்களாகவே இருக்கிறது. நரம்பு நார்கள் ஒன்றுக்கொன்று பிணைந்து ஒரு நூல்கண்டு எப்படி சுற்றி இருக்கிறோமோ அதுபோல் சிக்கல் நிறைந்தவர்களாக இருக்கிறது.
இந்த நார்களை, நரம்பு நார்களை தனித்தனியாக எடுத்து ஒவ்வொன்றாக ஜாயின் பண்ணி எவ்வளவு நீளம் இருக்கும் தெரியுங்களா? எவ்வளவு நீளம்? 4,60,000 மைல் நீளம். எதுங்க? அங்கே இருக்கிற நரம்பு, அந்த நார்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றோடு இணைச்சி பார்த்தா 4,60,000 மைல்கள். இப்படி சொன்னால் உங்களுக்கு நல்லாவே புரியும். பூமியிலிருந்து சந்திரனுக்கு போய் சந்திரனிலிருந்து திரும்பவும் பூமிக்கு வந்தால் என்ன நேரமோ என்ன நீளமோ அவ்வளவு. அண்டர்ஸ்டாண்ட்? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் இன்னொரு பெரிய அதிசயம், அந்த மூளைக்குள்ள சர்க்கியூட், இங்கே ஆரம்பித்து இந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு சர்க்கியூட், இங்கே ஆரம்பித்து இந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு சர்க்கியூட், இப்படி சர்க்கியூட்டாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காதலனும் காதலியும் கண் இமை மூடாமல் திறந்தே பார்த்தது போலவே பார்த்து கொண்டே இருக்கிறார்களே. அந்த இமை இயங்கம் முடியாத நிலையில் இயக்கமற்று இருக்கிறதே, அது செய்கிறது யாரு? அதுக்குன்னு ஒரு சர்க்கியூட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்குன்னு ஒரு சர்க்கியூட்டு. அப்பா என்று பெருமூச்சு விடுகிறோமே, அதற்கு ஒரு சர்க்கியூட்டு. இப்படி நாம் எதை செய்தாலும் அதற்கு சர்க்கியூட் விஷயமாகத்தான் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு உறுப்பு மூளை, அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய சிறப்பையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அதை எடுத்துக்கொண்டோம். ஓகே, இந்த முக்கியமான சிறப்பான இந்த மூளைக்கு நாம் ஏதாவது அது எப்போதும் போல் சிறப்பாக இயங்குவதற்கு நாம் உதவி செய்கிறோமா? ஏதாவது பயிற்சி செய்கிறோமா? அதற்கு என்று பயிற்சி நிறைய இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட்? அதற்கு என்று நிறைய பயிற்சி இருக்குது. டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கிறாங்க, யோகா மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இஃப் அட் ஆல் யூ ஹேப்பன் டு கோ தேர், அங்கே போனீங்கன்னா போதும், உங்களுக்கு கைக்கு எட்டிய கூடிய விரைவில் குறிப்பிட்டால் வருகின்ற யோகா மாஸ்டர் நிறைய இருக்கிறாங்க. அங்கங்கே அவர்களிடத்தில் அணுகி நீங்கள் கேட்டால் இதற்கு என்று பயிற்சி நிறைய கொடுப்பார்கள். ஸோ அந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் இந்த மெமரி ஸ்டிமுலேட்டிங் எக்ஸசைஸ்னே இருக்குது, ஸ்கால்ப் மசாஜிங் எக்ஸசைஸ்னே இருக்குது, மெடுலா ஆப்லேட்டிங் மசாஜிங் எக்ஸசைஸ்னே இருக்குது. விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, நிறைய இருக்கிறது. இதை இப்படி கூட சொல்லலாம், முந்தியெல்லாம் நிறையா மூளைக்கு வேலை கொடுத்தோம், இப்போ அப்படி கொடுக்கறது இல்லை. அப்படி வேலை கொடுத்தாவே அது எக்ஸசைஸ் தான். ஸோ ரிடில்ஸ் விடுகதை போட்டோம், இப்பொழுது போடுவதில்லை. மனக்கணக்குண்டு, இப்போது போடுவதில்லை. சின்ன சின்ன கேம்ஸ் உண்டு விளையாட்டிலேயே, அது இப்பொழுது கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த இப்படி கூட சொல்லலாமே, பிள்ளையார் கோயிலை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் நின்று அந்த சப்பல்ஸை கழட்டிட்டு அப்படியே உட்காந்து 2-3 உக்கி போட்டுட்டு ஒரு கொட்டுட்டு அப்படியே போவாங்க. இதெல்லாம் மூளைக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ். அதெல்லாம் மறந்து போச்சு. ஆகவே நம்மளுக்கு இப்போ மிக பிரதானமாக கிடைக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு யோகா தான். அதனால் தயவு செய்து யோகாவை கற்றுக்கொள்ளுங்கள். சரி, இதெல்லாம் கூட நேரமே இல்லை சார், எங்களால் முடியல சார். ஒன்று செய்யுங்களேன், உங்கள் வயதுக்கு ஏற்றாற்போல் 8 மணி நேரம் தூங்குங்க. இதுவே பெரிய யோகா. 6 மணி நேரம் தூங்குங்க,
5 மணி நேரம் தூங்குங்க, உங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல். அதுவே பெரிய யோகா. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், சிறப்பை உணர்ந்திருப்பீர்கள். இன்றையிலிருந்தாவது இந்த மூளைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு மீண்டும் சந்திப்போம்.